கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் என் பக்கம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற? சங்கீதம் 91:7 மோசேயுடைய ஜெபம், வலது பக்கத்தில் 1000 இடது புறத்தில் 10,000 எழும்பினாலும் அது என்னை அணுகாது. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார் தெரியுமா? என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது புறத்தில் 10,000 பேர் எழும்பட்டும். ஏன்னா என் கூட என் பக்கம் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகையால் எந்த மனுஷனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்கள், உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் என் கூட இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா என் பக்கம் கர்த்தர் இருக்கிறார். இதை விசுவாசித்து இதை நம்பி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, ஜெயம், நன்மை, மேன்மை எல்லாம் உங்களை தேடி வரும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் பக்கம் கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இருந்தால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டார்னா நீங்கள் ஜீரோவாக மாறிடுவீங்க. சிம்சன் என்கிற மனிதனோடு கூட சர்வ வல்லமையில் தேவன் இருந்தார். இன்னொரு பக்கம் பெலிஸ்தர்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்தணும், அவனை கொன்னுறணும், அவனை காயப்படுத்தணும் அப்படின்னு எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் சிம்சன் பக்கம் இருக்கிற வரைக்கும் அவங்களால ஒன்றும் தொட முடியல. ஆனால் என்னைக்கு சிம்சனை விட்டுட்டு தேவன் அந்த பக்கம் போயிட்டாரோ, அப்போது சிம்சனுடைய பக்கம் யாரும் இல்லை. அவன் சாதாரண மனுஷனை போல மாறிட்டான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, அவனுடைய தலை மொட்டடிக்கப்பட்டது, மாவு அரைக்கிறதுக்கு வச்சுட்டாங்க, வேடிக்கை பொருளாக மாறிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் பக்கம் கத்த இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஹீரோ. உங்களை விட்டு கத்த நீங்கள் மாற்றிட்டாங்க, கத்த வெளியே போயிட்டாங்கன்னா நீங்களும் நானும் ஜோக்கராக மாறிடுவோம். அப்படிதான் சிம்சன் ஜோக்கராக மாறிட்டான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், என் பக்கம் கர்த்தர் இருக்கிறான், என் பக்கம் கர்த்தர் இருக்கிறான். எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வது தெரியலையே, சீரியருடைய இராணுவம் முழுவதும் நம்மளை முற்றுகை பண்ணிட்டு, ஐயோ என் ஆண்டவனே சொல்லும் பொழுது எலிசா கூலாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15-16 அந்த வேலைக்காரனை பார்த்து எலிசா சொன்னார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகம். நம்ம கூட சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், ஏன் கவலைப்படுற? நான் சொல்லட்டுமா, எந்த மனுஷன் கூட எந்த மனுஷி கூட கர்த்தர் இருப்பாங்களோ அந்த மனுஷனும் அந்த மனுஷியும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க, ஜெயம் உங்கள் பக்கம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, 1000 10,000 இவர்கள் குரோதமாக விழுந்தாலும் கர்த்தர் இவர்கள் பக்கம் இருக்கிறபடினால் இவர்களை பிசாசும் மனிதர்களோ ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் இவர்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பக்கம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும். ஆமென்.